Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C++ல ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தியும் ஹெரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தியும். ஸோ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து சில கிளாஸை நம்ம டெரைவ் பண்ணும். டெரைவ் பண்ணிட்டு அந்த டெரைவ் பண்ண எல்லா கிளாஸையும் கம்பைன் பண்ணி மறுபடியும் ஒரு கிளாஸை டெரைவ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு, டேட்டா மெம்பர்ஸ் மெத்தட்ஸ். ஸோ கிளாஸ்னாலே டேட்டா மெம்பர்ஸ் வரும், அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் இல்லைன்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அடுத்த கிளாஸ் டெரைவ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபைர் நம்ம மென்ஷன் பண்ணும், பப்ளிக்கா ப்ரைவேட்டா. மோஸ்ட்லி பப்ளிக்னு யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டோ ப்ரொடெக்டோட நம்ம யூஸ் பண்ணுவோம். பேஸ் கிளாஸ் இதுக்குள்ள டேட்டா மெம்பர்ஸ் மெத்தட்ஸ். டெரைவ்டு 2 அப்படிங்கிற கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபைர் பேஸ் கிளாஸ். ஸோ இது ரெண்டு கிளாஸும் டெரைவ்டு 1 டெரைவ்டு 2 வந்து இந்த பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து டெரைவ் பண்ணதா இருக்கும். ஸோ இன்ஹெரிட் பண்ணுவோம், ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுவோம். மறுபடியும் மூணாவது டெரைவ்டு 3 அப்படிங்கிற கிளாஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இங்கே பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இங்கே வந்து டெரைவ்டு 1 கிட்ட இருந்தும் டெரைவ்டு 2 கிட்ட இருந்தும் இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ இதை கம்பைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹெரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அதுகிட்ட இருந்து நிறைய டெரைவ் கிளாஸஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். அந்த டெரைவ் கிளாஸஸ்ல எல்லாமே இந்த பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுவோம். ஸோ இப்போ டெரைவ் கிளாஸ் 1, டெரைவ் கிளாஸ் 2, டெரைவ் கிளாஸ் 3 இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெரைவ் கிளாஸ்க்கும் வந்து பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டெரைவ் கிளாஸ்க்கும் அதோட தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை மெத்தட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். இதை ஒரு எக்ஸாம்பிள் த்ரூவா பார்த்தோம்னா கிளாஸ் சூப்பர் கிளாஸ் நேம். ஸோ இங்கே ஒரு சூப்பர் கிளாஸ்க்கு பேர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இப்போ அடுத்த சப் கிளாஸ் 1 நேம் 1, சப் கிளாஸ் நேம் 2, சப் கிளாஸ் நேம் 3. ஸோ எத்தனை சப் கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணாலும் அது எல்லாருமே யார்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணுவாங்க அப்படின்னா சூப்பர் கிளாஸ் கிட்ட இருந்து தான் இன்ஹெரிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஹெரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப் கிளாஸ்க்கும் தன்னோட டேட்டா மெம்பர்ஸ் மெத்தட்ஸும் தனியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹெரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸும் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து நிறைய டெரைவ் கிளாஸ் ஸ்பிளிட் ஆகி ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த டெரைவ் கிளாஸஸை மறுபடியும் கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு டெரைவ் கிளாஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹெரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் கிளாஸ் கிட்ட இருந்து நிறைய கிளாஸஸ் டெரைவ் கிளாஸஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணும். ஸோ மோர் தென் ஒன்னாக இருக்கலாம். இப்போ ஹைபிரிட் வந்து ஹைபிரிடுங்கிறப்பவே காம்பினேஷன் ரெண்டு இது சேர்ந்தது. ஸோ ஹைபிரிட் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஹெரார்கியல் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஹெரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மூணு கிளாஸஸ் டெரைவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை கம்பைன் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் கலந்து தான் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சின்ன சில எக்ஸாம்பிள் கோட் த்ரூவா நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.